இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தை வந்து பூப்படையுது அப்படின்றப்போ வந்து அது பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விதமான பயத்தையும் கொடுக்குது, மன அழுத்தத்தையும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏர்லி இப்போ பற்றி வர்றதுக்கான காரணம் என்ன? மேடம் இப்போ எல்லாமே வந்து சீக்கிரமா அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு. ஓகே, ரொம்ப செடென்ட்ரியா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. முதல்ல குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க, சன் எக்ஸ்போஷர் இருக்கும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு மாற்றம் வரும்போது எல்லாமே சீக்கிரம் நிகழுது. எல்லா விஷயங்களும் சீக்கிரம் நிகழும் போது ஐ திங்க் இந்த பியூபர்ட்டி கூட வந்து ஏர்லியாக செட்டின் ஆகுது. அப்போது ஏர்லியாக செட்டின் ஆகும்போது பியூபர்ட்டிங்கிற இது வரும்போது என்ன ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும் பாடியில். அப்போது ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக உங்கள் மனசு உடம்பு ரெண்டுமே ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை அதுக்கு அப்படின்னா அப்போது அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஏர்லி பியூபர்ட்டியை வந்து பேரண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி அந்த சைல்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சின்ன குழந்தை அது விளையாடிட்டு இருக்கும், ரொம்ப என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய இன்னோசன்ஸ் இருக்கும்போது இதை பற்றி ஆன எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். ரைட் ஃப்ரம் பர்சனல் ஹைஜீன் டு சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் எஜுகேஷன். நீங்கள் தடுக்க முடியாது, ஏர்லி பியூபர்ட்டியை தடுக்க முடியாது, பட் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் மூலியமாக நம்ம வந்து இது பண்ணலாம்.